வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு சாதாரண புராண கதையோ இல்ல வழக்கமான வரலாற்று தகவலோ கிடையாது. ரொம்ப ஆழமான, அதே சமயம் பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி தான் நாம பேச போறோம். ஒரு அமைதியான சிலைக்கு பின்னால் இந்த அகிலத்தையே அதிர வைக்கிற ஒரு மாபெரும் போர் நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடிகிறதா? அதுதான் பிரபஞ்ச தாண்டவம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகெங்கிலும் உள்ள அருங்காட்சியகங்கள், பெரிய பெரிய கோவில்கள், ஏன் நம்ம வீடுகள்ல கூட ரொம்ப அமைதியா ஒரு கலையின் உச்சமா காட்சியளிக்கிற நடராஜர் சிலைய பார்த்திருப்போம். ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி பிரமிக்க வைக்கிற ஒரு மாயாஜால போர் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ரொம்பவே உக்கிரமான ஒரு மோதல்ல இருந்து தான் இந்த அமைதியான வடிவம் உருவானது. அது எப்படி தொடங்குச்சுன்னு பார்ப்போம். பகுதி 1: தருகாவனமும் முனிவர்களின் அகம்பாவமும். நம்ம கதையோட ஆரம்பம் தருகாவனம் அப்படிங்கிற ஒரு பண்டைய கால ரகசிய காட்டுல தொடங்குது. வானளவு உயர்ந்த ஆலமரங்கள், காட்டுக்குள்ள ஊடுருவி வர்ற தெய்வீகமான சூரிய ஒளி. இங்க தான் பல சக்தி வாய்ந்த முனிவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. பெரிய பெரிய யாகங்களை செய்து மந்திரங்களை உச்சரிச்சு அளப்பரிய சக்திகளை பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த அதீத சக்தி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த பிரச்சனை என்னன்னா, அவங்களோட அகம்பாவம். இந்த உலகமே எங்களோட மந்திர சக்தியால தான் இயங்குது. ஏன் தேவன்களால் கூட எங்களை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே கர்வம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அந்த புனிதமான யாகத்திலிருந்து வர்ற சக்தி இப்போ ஒரு இருண்ட அகம்பாவமா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா மாற தொடங்குச்சு. இந்த கர்வத்தை கண்டிப்பா உடைக்கணும். இங்கதான் கதையோட மையப்புள்ளி ஆரம்பமாகுது. பகுதி 2: தெய்வீக பிச்சைக்காரரும் மோகினியும். முனிவர்களோட இந்த அகந்தைய எப்படியாவது அழிச்சு அவங்களுக்கு உண்மையை உணர்த்தணும்னு சிவபெருமான் ஒரு முடிவு பண்றாரு. அதுக்காக அவர் போட்ட திட்டம் ரொம்பவே வித்தியாசமானது. உடல் முழுக்க சாம்பல் பூசி, கண்கள் ஒளிர, புலித்தோல் அணிந்த ஒரு தெய்வீக பிச்சைக்காரர் வடிவத்துல காட்டுக்குள்ள வராரு. சும்மா வரல, கூடவே உலகையே மயக்கும் பேரழகு கொண்ட மோகினி வடிவத்துல மகாவிஷ்ணுவும் அந்த வனத்துக்குள்ள வராரு. இங்கதான் ஒரு மாபெரும் திருப்புமுனை. இந்த 2 தெய்வங்களும் காட்டுக்குள்ள வந்ததும் நடந்ததை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் யாகம் பண்ணிட்டு இருந்த முனிவர்கள் எல்லோரும் மோகினியோட அழக பார்த்து அப்படியே மயங்கி போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த முனிவர்களோட மனைவிகள் பிச்சைக்காரர் வடிவத்துல வந்த சிவனோட அந்த தெய்வீக ஒளிய பார்த்து அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க. மொத்த காடும் சலசலத்து போச்சு. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முனிவர்கள் உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளானாங்க. பகுதி 3: தீவிரம் அடையும் போர். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். முனிவர்களோட கோபம் அப்படியே தறிக்கெட்டு போச்சு. தங்களை மயக்கினது சாதாரண ஆட்கள் இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவங்கள அழிக்க முடிவு பண்றாங்க. அதுவரைக்கும் புனிதமா இருந்த அவங்களோட யாகத்தி இப்போ ஆபத்தான இருண்ட மாயாஜால ஆற்றலா மாற ஆரம்பிக்குது. தங்களோட முழு மந்திர சக்தியையும் ஒன்னா திரட்டி ரொம்பவே பயங்கரமான 3 தாக்குதல்களை அடுத்தடுத்து நடத்துறாங்க. முதல்ல ஒரு பிரம்மாண்ட நெருப்பு புலி, அடுத்து ஒரு கொடிய விஷப்பாம்பு, கடைசியா ஒரு கொடூரமான அரக்கன். இந்த ஒவ்வொரு தாக்குதலும் எப்படி சிவபெருமானை நோக்கி பாய்ந்தது, அதை அவர் எப்படி அசால்ட்டா எதிர்கொண்டார் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் தாக்குதல். யாக தீயிலிருந்து ஒரு பெரிய கர்ஜிக்கும் நெருப்பு புலி உருவாயிடுச்சு. அது சிவபெருமானை நோக்கி ரொம்ப ஆக்ரோஷமா பாய்ந்து வருது. ஆனா நம்ம சிவபெருமான் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டு அந்த புலிய காத்துல அப்படியே மிதக்க வச்சு ஒரே கணத்துல அதை வீழ்த்தி அதோட தோலை உரிச்சு தன்னோட ஆடைய அணிஞ்சுக்கலாரு. நீல நிற ஒளியில புலித்தோல் அணிந்த சிவனோட அந்த மாபெரும் தோற்றத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இது முனிவர்களுக்கு கிடைச்ச முதல் தோல்வி. முனிவர்கள் இதோட நிக்கல. யாக குண்டத்திலிருந்து ஒளிரும் பச்சை நிற கண்களை கொண்ட ஒரு மாபெரும் விஷப்பாம்ப உருவாக்கி ஏவுறாங்க. ஆனா இந்த முறையும் சிவனோட முகத்துல அதே அமைதியான புன்னகைதான். அந்த பயங்கரமான பாம்ப அப்படியே ஒரு பூமாலை மாதிரி பிடிச்சு தன்னோட கழுத்துல ஆபரணமா போட்டுக்கிட்டாரு. முனிவர்களோட அந்த கொடிய ஆயுதம் சிவனோட கழுத்துல ஒரு தெய்வீக அலங்காரமா மாறிடுச்சு. தோல்வியை சுத்தமா ஏத்துக்க முடியாத முனிவர்கள் தங்களோட கடைசி பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்கிறாங்க. யாக குண்டத்தோட கரும்புகையில இருந்து முயலகன் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கனை உருவாக்குறாங்க. சிவந்த கண்கள், பயங்கரமான சிரிப்பு. உண்மையில சொல்ல போனா இந்த முயலகன் முனிவர்களோட ஒட்டுமொத்த அறியாமை, அகம்பாவம், கர்வத்தோட ஒரு முழுமையான உருவம். அவன் நேரா சிவபெருமான தாக்க பாயிறான். பகுதி 4: பிரபஞ்ச பேரொளியாக சிவனின் மாற்றம். முயலகன் பாய்ந்து வர்ற அந்த தருணத்துல அதுவரைக்கும் ஒரு பிச்சைக்காரரா இருந்த சிவபெருமான் திடீர்னு ஒரு மாபெரும் பேரொளியா வெடிச்சு மாறுறாரு. அந்த ரகசிய காடு முழுக்க வெளிச்சம். அவருடைய உடலை சுற்றி பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் விண்மீன் கூட்டங்களும் சுழல தொடங்குது. அவருடைய ஜடாமுடி அப்படியே விண்ணெங்கும் பரவுது. சடையில இருந்த கங்கை நதி பிரகாசமா மின்னுது.
அவர் கையில இருந்த உடுக்கையோட ஓசை இந்த மொத்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்குது. ஒவ்வொரு அசைவிலையும் அளப்பரிய ஆற்றல். வானத்திலிருந்து தேவர்கள் பூக்கள மழையா பொழியறாங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வுக்காக, ஒரு பிரம்மாண்ட நடனத்துக்காக தயாராகுது. இது மிகச் சிறப்பா எதை விளக்குதுன்னா, பகுதி 5 ஆனந்த தாண்டவம். ஆமாம், அகிலத்தையே அதிரச் செய்த அந்த பிரபஞ்ச நடனம், அதாவது காஸ்மிக் டான்ஸ், இங்கதான் அரங்கேறுச்சு. தங்களை நோக்கி ஏவப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் தன் மேல ஒரு ஆபரணமா தாங்கி, கர்வத்தோட உச்சமா வந்த அந்த முயலகனை தன் காலடியில வீழ்த்தி மிதிச்சு சிவபெருமானாடி அந்த ஆனந்த தாண்டவம் தான் பிரபஞ்சத்தோட சமநிலையை மீண்டும் மீட்டெடுத்தது. இந்த நடனத்தோட ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு ரொம்ப ஆழமான பிரபஞ்ச அர்த்தம் இருக்கு. சிவனோட ஒரு கையில இருக்கிற உடுக்கை பிரபஞ்சத்தோட படைப்பு குறிக்குது. மறு கையில இருக்கிற நெருப்பு அழிவு குறிக்குது. அவரோட ஒரு கை காட்டுற அபயமுத்திர நம்ம எல்லாருக்கும் நான் இருக்கேன் பயப்படாதே அப்படிங்கிற பாதுகாப்பு கொடுக்குது. காத்துல தூக்கி இருக்கிற அவருடைய உயர்த்திய பாதம் ஆன்மாவோட விடுதலைய, அதாவது முக்தியை குறிக்குது. எல்லாவற்றுக்கும் மேலா அவர் காலடியில நசுக்கப்படுற அந்த முயலகன் மனிதர்களோட அறியாமையும் அகம்பாவத்தையும் நிரந்தரமா அழிப்பதை குறிக்குது. இந்த மாபெரும் நடனத்தை பார்த்த தேவர்கள் விண்வெளியிலிருந்து பூமாரி பொழிஞ்சாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. இவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமான மகாதேவன். அன்னைக்குதான் அவருக்கு நடராஜர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. நடம் அப்படின்னா நடனம், ராஜா அப்படின்னா அரசன். ஒட்டுமொட்ட பிரபஞ்ச நடனத்தின் முடிசூடா மன்னன் நடராஜர். இப்போ இதோட அடுத்த கட்டத்தை பார்ப்போம். இந்த ஆனந்த தாண்டவம்ங்கிறது ஏதோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் கிடையாது. இது இப்போ இந்த நிமிஷமும் பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்கிற 5 செயல்களோட சுழற்சி. படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மறைவு மற்றும் அருள். இந்த உலகமே இந்த 5 தொடர்ச்சியான சுழற்சியில தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த மாபெரும் காவியம் நடந்ததா சொல்லப்படுற இடம்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற சிதம்பரம் கோவில். பல நூற்றாண்டுகளா நம்ம ஆன்மீகத்தையும் பாரம்பரியத்தையும் சுமந்து நிக்கிற ஒரு அற்புதமான இடம். பொன்னிறமான சூரிய ஒளி விழும் அதிகாலை நேரத்துல இதே ஆனந்த தாண்டவ கோலத்துல தான் சிவபெருமான் இன்றும் அருள் பாலிக்கிறார்னு நம்பப்படுது. இது வெறும் சிலை இல்லைங்க, பிரபஞ்ச சக்தி இயங்கும் மையப்புள்ளி. இந்த தொகுப்பு மூலமா உலக புகழ் பெற்ற நடராஜர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற கதையையும் தத்துவத்தையும் நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். சிவனோட காலடியில இருக்கிற முயலகன் அப்படிங்கிறது வெளியில எங்கேயோ இருக்கிற அரக்கன் கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாமையும் அகம்பாவமும் தான். உங்க வாழ்க்கையில அந்த பிரபஞ்ச சமநிலையை நீங்க அடையணும்னா நீங்க எந்த முயலகனை, எந்த கருவத்தை உங்க காலடியில மிதிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்புல என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி.